ஸ்ரீ குரு ராகவேந்திரா சுவாமி அவர் நடத்திய அற்புதங்கள், என்னோட லைஃப்பில் நடத்திய அற்புதங்கள் தான் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் சகல பாவங்களையும் விலக்கி, பயத்தை நீக்கி, துஷ்ட கிரகங்களோட தோஷத்தை நீக்கி, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கைகூடக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு இடம், கடன் தொல்லைகளிலிருந்து நீக்கி குடும்பத்துக்கு தேவையான எல்லா நலன்களையும் அளிக்க வல்ல ஆஞ்சநேயரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மந்திராலயத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர். துங்கபத்ரா நதியை தாண்டி நம்ம இங்கே இப்போ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்தாச்சு. 2 பேரோட கையை பிடிச்சி கை தாங்கலாம் நடந்துட்டு வந்த என்னால் தனியாக நடக்கக்கூடிய அளவுக்கு என்னால் முடிஞ்சது. ஏன் இந்த படிக்கட்டை கூட நானே தனியாக ஏறி வந்தேன்னா பார்த்துக்கோங்க. அந்த கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டே ஏறி வந்தாச்சு. படிக்கட்டை ஏற முடியாது, நம்ம அப்படியே திரும்பிடலாம், வேண்டாம் உன்னால் முடியலன்னா இங்கேருந்தே வெளியே இருந்தே பார்த்து கும்பிட்டுடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் என்னால் முடியும், ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியலன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ மன உந்துதலோட ஏறியாச்சு. வீக்கனா ஆல்ரெடி முக்கால்வாசி காலில் வீக்கம் குறைஞ்சிடுச்சு. அதனால் தைரியமாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஏறினது ரொம்ப நல்லதாக போச்சு. ரொம்ப அற்புதமான திருக்காட்சிங்க. 5 முகம். இந்த 5 முகமும் விஷ்ணு பகவானுடைய அவதாரங்களை குறிப்பிடக்கூடிய வகையில் இருந்தது. வராகம், நரசிம்மம், கருடர், ஹயக்ரீவர், இந்த 4 முகமும் சேர்ந்து ஆஞ்சநேயருடைய திருமுகம் ஒன்று. மொத்தம் 5 முகங்களாக ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி கொடுத்தார். இது ஒரு குகைவரை கோயில் தாங்க. அந்த பாறைகள்லாம் இருக்குது. அந்த பாறையிலே ஆஞ்சநேயருடைய இந்த 5 முகங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு தான் குரு ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன பிரவேசம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 12 ஆண்டு காலம் இங்கே தவம் இருந்தாராம். அவர் தவம் இருந்த அந்த கல்லும் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். அப்போ இந்த பாறை மேலே அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் எழுதியிருந்தாங்க பெயிண்டில். இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப விசேஷம் அப்படின்னா, சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமிலாம் நிறைய கூட்டம் இருக்கும். ஏன்னா எப்பவுமே இந்த பயத்தை போக்கக்கூடியது அப்படின்னாலே ஆஞ்சநேயரை வணங்குவாங்க. ஆஞ்சநேயரை வணங்கினா ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும், பலம் அதிகமாக இருக்கும், மனோபலம் அதிகமாக இருக்கும். அதனால் அவரை வழிபடுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. இந்த பேய், பிசாசு இந்த மாதிரி தொல்லைங்கள்லேருந்து விடுபடுறது, கெட்ட கனவு அடிக்கடி வருது அப்படின்னா கூட ஆஞ்சநேயரை நம்ம தரிசனம் பண்ணலாம். வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க கோவிலுக்கு கூட நம்ம போயிட்டு அவருக்கு பூஜை செஞ்சுட்டு வரலாம். வீட்டில் அனுமன் சாலிசா போடலாம். இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. ஏதாவது ஒன்றத்தை பற்றிட்டு நம்ம மேலே அப்படியே ஏற வேண்டியது தான். சரி, இங்கே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடியே லக்ஷ்மி டெம்பிள் இருக்குது. அதுவும் குடைவரை கோவில் தான். நிறைய பேருக்கு தெரியாமல் இங்கே ஆஞ்சநேயர் மட்டும் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த இடத்தையும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆட்டோ வச்சுட்டு போகணுன்றதெல்லாம் இல்லை. அந்த கோவிலை சுற்றி வலம் வரும்போதே அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு பாதை போகும். அந்த பாதையிலே நடந்து போனோம் அப்படின்னா அதுக்கு உள்ள அங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது சின்னதாக. அதுக்குள்ளே லக்ஷ்மி அம்மனை வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இடமும். இந்த இடம் தாங்க, இந்த பாதை தாங்க லக்ஷ்மி அம்மன் கோவிலுக்கு போகிற பாதை. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா அதை சுற்றி வலம் வரும்பொழுது இந்த பாதை வரும். கண்டிப்பாக இந்த இடத்துல போயிட்டு லக்ஷ்மி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு குகைவரை கோவில் தாங்க. அது கூட ஒரு குகைக்குள்ளே இந்த பாறையிலேயே அம்மனை செதுக்கியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. என்னென்னா இங்கே நிறைய ஆஞ்சநேயருங்க நிறைய இருக்காங்க சுற்றி சுற்றி. ரொம்ப சாந்தமாக இருந்தாங்க. லக்ஷ்மி அம்மனுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாறையில் ஒரு 4-5 ஆஞ்சநேயருங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சாந்தமாக இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்து உள்ளே போகிறதுக்கு. ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கும்பிடும் பொழுது ஒரு ஆஞ்சநேயர் என் கால் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டேன். என்னோடய காலை அப்படியே தட்டிக்கிட்டே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சாந்தமாக இருந்தார். ஒரு தட்டிட்டு அப்படி கிராஸ் பண்ணார். சரி, இப்படி கிராஸ் பண்ணிட்டாருன்னு இந்த பக்கம் நின்று பார்த்தா அங்கேருந்து ஒரு பாறை மேலே இருந்து அப்படியே தோல் மேலே ஏறி, எங்கள் வீட்டுக்கார் தோல் மேலே ஏறி உட்காந்துட்டு அவர் தலை மேலே கை வச்சு 2-3 தடவை தட்டிட்டு ரொம்ப சாந்தமாக
அம்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் அமைதியாக அப்படியே நின்றுட்டார். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து தலையில் தட்டிட்டு அவராக இறங்கி கீழே இறங்கி போயிட்டார். இது எதனாலன்னு தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ரொம்ப அவ்வளோ சாந்தமாக இருந்தாங்க. லக்ஷ்மி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆஞ்சநேயருங்க எல்லாருமே ரொம்ப சாந்தமாக இருந்தாங்க. இப்படி தான் நாங்கள் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலையும் தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம். எனக்கு அடிபட்டு 1 வாரம் கழித்து எடுத்த ஃபோட்டோ தான் இது. எவ்வளோ வீக்கம் இருக்குது பாருங்கள். இந்த வீக்கம் ஒரு 10 நிமிஷத்தில் சரியான மாயம் என்ன? ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி எனக்கு என்ன மிராக்கிள் பண்ணார் எல்லாமே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வேணும்னு நினைக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி நம்ம ராகவேந்திரா சுவாமி படம் வந்தது இல்லையா, அந்த படத்தில் அந்த நதியில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும், நம்ம பார்த்துருப்போம். அப்பேற்பட்ட அந்த நதி இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்தது வீடியோவாக கொடுக்க இருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேதாஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.